السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعلم حرمات الله فهو خير له عند ربه إلى آخر الآيات صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يوم عاشوراء إن شاء صام أو قال كما عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது ஆஷுராவின் சிறப்புகள். முஹர்ரம் மாசத்தினுடைய 10ஆம் பிறை அன்று வைக்கப்படக்கூடிய ஆஷுரா நோன்பை சிறப்புகளை பற்றியும் அதனுடைய வரலாறுகளை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நோன்பை எப்படி எவ்வளவு முக்கியத்துவங்கள் தந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த ரமலான் மாதத்திற்கு பிறகு, ரமலானுடைய நோம்பிற்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு என்றால் அது முஹர்ரம் மாசத்திலே நோக்கக்கூடிய இந்த ஆஷுரா நோன்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். ரமலானிற்கு பிறகு மிக சிறந்த நோன்பு என்று இந்த ஆஷுரா பட்டம் பெற்றிருக்கின்றது. எனவே இது மாதிரியான கண்ணியமான நோன்புகளை நாம் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதமே, இந்த முஹர்ரம் மாசமே ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாசம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அப்போ இந்த மாதமே ஒரு கண்ணியமான மாதம். இந்த மாதத்திலே ஆஷுராவுடைய நாள் இருக்கின்றதே, அது மிகவும் புனிதமான ஒரு மாதம், ஒரு புனிதமான ஒரு நாள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அமையு அல்லிமு ஹுருமாத்தில்லாஹி, அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்டவற்றை யார் கண்ணியம் செய்கின்றார்களோ ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் இந்த ஆஷுராவுடைய நாளை நோம்பின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக நாம் கண்ணியம் படுத்தினோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான், நம்முடைய கஷ்டங்களை போக்குவான். எனவே இந்த நோன்பை நாம் முடிந்த அளவிற்கு வைப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த ஆஷுரா நோன்பு இருக்கின்றது, இது ஐயாமுல் ஜாகிலியத்திலிருந்தே வைத்துக் கொள்ளப்பட்டு ஐயாமை காலத்திலிருந்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நோன்பு. ரமலான் நோன்பு என்பது அது ஹிஜ்ரத்திற்கு பிறகு, நபித்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கடமையாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆஷுரா நோன்பு இருக்கின்றதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே இந்த ஆஷுரா நோன்பு வைக்கப்படுகின்றது. எனவே ரொம்பவும் பழமையான, நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நோன்பு என்பது இந்த ஆஷுரா நோன்பு. சரி, இதனுடைய வரலாறு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. வந்தவொடனே ஆஷுரா அன்னைக்கு யகூதிகள் எல்லாம் நோன்பு வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த நாள்ல ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்க? இந்த விஷயம் புகாரில வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இந்த நாள்ல ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது யகூதிகள்லாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள், அதனாலதான் நாங்க நோன்பு வைக்கிறோம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள் தான். எனவே இந்த நோன்பை வைப்பதற்கு எங்களை விட தகுதியானவர்கள் யாரும் இல்லை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நாங்கள். எனவே இந்த நோன்பை நான் வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. ஆனா 10ஆம் அன்று மட்டும் வைக்க கூடாது. 9, 10, பிறை 9, பிறை 10 அல்லது பிறை 10 அல்லது பிறை 11 இத மாதிரியான அந்த ஆஷுரா பிறை 10க்கு முன்னாலோ அல்லது பிறை 10க்கு பின்னாலோ ஒரு நாளை சேர்த்து வைக்க வேண்டும்.
ஏனென்றால் யகூதிகள் என்பவர்கள் பிறை 10 மாத்திரம்தான் நோன்பு வைப்பார்கள், பிறை 10 மட்டும்தான் நோன்பு வைப்பாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு சமமாக நாம் மாறிவிடுவோம், அவர்களுக்கு ஒப்பாக நாம் ஆகிவிடுவோம். எனவே 9, 10 அல்லது 10, 11 இந்த பிறைகளிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும். சரி, இந்த ஆஷுராவுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன இருக்கின்றது? இந்த ஆஷுரா நோன்பு வைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் இந்த ஆஷுரா நோன்பை வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் செய்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது, நம்முடைய பிழைகள் எல்லாம் களையப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா இதில் வைத்திருக்கின்றான். ஒரு ஹதீஸ்ல படிச்ச ஞாபகம் என் நினைவு சரியாக இருக்குமையானால் மிஷ்காத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. யார் ஆஷுரா அன்றை, யார் ஆஷுராவுடைய நாளிலே நல்ல விசாலமான முறையிலே செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு விசாலமான வாழ்க்கையை தருகின்றார். ஆஷுராவுடைய நாளன்று நாம் நல்ல முறையில் விசாலமாக செலவு செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லது நம்மளால் நோன்பு வைக்க முடிந்தால் நோன்பு வைக்க வேண்டும், அல்லது நோன்பு வைக்க முடியல, நோன்பு வைப்பதற்கு உண்டான சக்தி நம்ம இடத்துல இல்லை, அல்லது நோன்பு வைப்பவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டும். நீங்க நோன்பு, உங்களுடைய இஃப்தாருடைய உணவு செலவுகளை நாங்க ஏத்துக்கிறோம், உங்கள் இஃப்தாருடைய பொருட்களை எல்லாம் நாங்க வாங்கி தரோம், இத மாதிரியான உதவிகளை செய்ய வேண்டும். முடிந்தால் நோன்பு வைக்க வேண்டும், இல்லை என்றால் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும். ஹதீஸ்கள்ல வருது, யார் ஒரு நோன்பாளிக்கு உணவு, இஃப்தாருடைய உணவு தருகின்றாரோ அவருக்கும் நோன்பு வைத்த நன்மைகள் கிடைக்கின்றது, அவருக்கும் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கின்றது. அதனால நோன்பு வைக்காம வரும் இஃப்தாருக்கு பொருள்களை மட்டும் வாங்கிட்டு முடிச்சிடாதீங்க, ஆஜத் அப்படித்தான் சொன்னார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. நோன்பு வைக்க முடிஞ்சா நோன்பு வைக்கணும், அல்லது நோன்பு வைப்பதற்கு சக்தி இல்லை அப்படி என்றால் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவிகரமான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த நோன்பை வைப்பதற்கு முடிந்த அளவிற்கு நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த நோன்புகளை நல்ல முறையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, மேலும் நோன்பாளிகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாசத்துக்குரியவர்களாக நாம் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.